நம்ம வீட்டு மாடியில் கிராப் டேங்க் செட் பண்ணி மோர் தென் 3 months ஆச்சு. அண்ட் இந்த பிளான்ட்டை இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது இப்போ கம்ப்ளீட்லி வேறு மாதிரி மாறிடுச்சு. அண்ட் கிராப்ஸ் வந்து வழக்கம் போல் நல்லா தான் இருக்குது. அண்ட் இப்போ அந்த பிளான்ட் எந்த அளவு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அண்ட் நைட்டில் பார்த்தா கிராப் இது மேலே எப்படியோ ஏறி அங்கே தான் வந்து தூங்குது. ஸோ இதை நான் நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணேன், இது ஏன் அப்படி நடக்குதுன்னு. பட் எனக்கு தெரியல. அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க அமேசான் ஸ்வாட் பிளான்ட் இந்தளவு ஹியூஜ் க்ரோத்தாக வளரும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த பிளான்ட் நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன், டேங்க்குக்கு உள்ள, அவுட்டோரில் இந்த மாதிரி. பட் எங்கேயுமே இந்தளவு மேசிவாக அது க்ரோ ஆகலை. அண்ட் இதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி ஒன்றுமே இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. ஜஸ்ட் அந்த ஓரமாக கொஞ்சம் தண்ணி இருக்கும், மற்றபடி கிராப் அங்கங்கே சுற்றி வருது, அவ்வளோதான். ஸோ நேச்சராகவே இந்த இடத்துல அதுங்களுக்கு கரெக்டாக ஒரு 3 hours லைட்டிங் கிடைக்கும். அண்ட் வெயிலும் நல்லா அடிக்கும். அண்ட் மழை பெஞ்சாலும் தண்ணி லைட்டாக அது மேலே ட்ரிசில் ஆகும். ஆக்சுவலி இந்த டேங்க்கை நான் க்ரியேட் பண்ணது ஃபெட்லர் கிராப்ஸ்க்காக தான். ஆனால் இப்போது இந்த டேங்க்கோட அட்டென்ஷனை ஃபுல்லாக கிராப் பண்ணுறது இந்த அமேசான் ஸ்வாட் பிளான்ட் தான். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா ஹியூஜ் சைஸாக இருக்கோடனே பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்னு பார்க்க தோணுது. ஸோ இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸிலி மார்க்கெட்டில் கிடைக்கும். அரௌண்ட் ஒரு 50 rupees தான் வரும் ஒரு பிளான்ட்டு. ஸோ வாங்கி இந்த மாதிரி செட்டப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த அளவு ஹியூஜ் சைஸ் வரப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பிளான்ட்டும் என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்துடுச்சு.